வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிங் ஆஃப் ஃபாரஸ்ட் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, கேரளா மாநிலத்தில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு அழகான தாவரவியல் பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். திருவனந்தபுரம் சிட்டிக்குள்ளே இல்லாமல் இது கொஞ்சம் அவுட்டரில் தான் அமைஞ்சிருக்குது இந்த பொட்டானிக்கல் கார்டன். உண்மையாகவே நான் இங்கே வந்ததும் பார்த்து ஷாக்கான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே 50 ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபா வரை உள்ள செடிகள் கூட இருக்குது. அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களுமே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நமக்கு என்ட்ரன்ஸில் இருந்த செடி எதுனா இந்த தாழ்ரோஜா பூச்செடி தான். இது ஒரே செடியிலையே 4-5 கலரில் மொத்தமாக பூத்துருந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கேரளாவிலேயே முதல்ல தொடங்கின தனியார் தாவரவியல் பூங்கானா அது இதுதான். 1972 தொடங்கப்பட்டிருக்கு. இதோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தா மொத்தம் 40 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிறதுல பாதி செடிகள் மரங்கள் நம்ம பார்த்துருக்க கூட சான்ஸ் இல்லை. சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரோஸ் கார்டன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய கலர் ரோஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் என்ன, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா பூவுமே ரொம்ப கருகி பார்க்குறதுக்கு ஒரு லுக் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரோஸ் செடிகள் கூடவே நிறைய வித்தியாசமான பூக்கள்லாம் வச்சுருந்தாங்க. இதுவரை நான் பார்க்காத நிறைய செடிகள் இருந்துச்சு. நிறைய பூச்செடிகள் விதவிதமாக இருந்துச்சு. இது ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. அடுத்து அவங்க செட்டு மாதிரி ரெடி பண்ணி உள்ள நிறைய பூச்செடிகள் வச்சுருந்தாங்க. அதை பார்க்கலாம் நம்ம. இங்கேயுமே எல்லாமே வித்தியாசமாக கலராக எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது எல்லாமே நம்ம வெயில் படாமல் பார்த்து வச்சு வளர்க்கக்கூடிய செடிகள் தான். ஆனால் எல்லாமே அவ்வளோ அழகாக பூத்து இருந்துச்சு. ஒன்றுமே ஒரு கலரில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்து நம்ம தண்ணியில் வச்சு வளர்க்கக்கூடிய செடிகளை பார்க்க போகலாம். இங்கே நிறைய கலரில் தாமரை, அல்லி, அப்புறம் தண்ணியில் வச்சு வளர்க்கக்கூடிய நிறைய செடிகள் வச்சுருந்தாங்க விதவிதமாக. எல்லாமே பார்க்குறதுக்கு, அதோடய பூலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் வந்தது மதிய வெயிலில் தான், அதனால அந்த பூக்கள் எல்லாமே பாதி வாடி போச்சு. இந்த அல்லி செடிகளை நிறையா சின்ன சட்டிகளில் வச்சு வளர்த்து வச்சுருக்காங்க. நமக்கு தேவைன்னா அப்படியே வாங்கிட்டு போய்க்கலாம். அடுத்ததாக நம்ம கார்டனில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா சிற்பங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கேயே சிமெண்டில் செடி வைக்கிறதுக்கு நிறைய தொட்டிகள், அப்படி எல்லாமே வித்தியாசமாக ஒன்றுமே ஒரு மாடலில் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு சைஸில் ஒரு மாடலில் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கூழாங்கற்கள் தான். இது நம்ம கார்டன்லலாம் அந்த பதிச்சு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி வித்தியாசமாக இருந்து எல்லாமே நிறைய வேறு கலரில் ஒன்றுமே ஒரு சைஸில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வச்சுருக்காங்க எல்லாமே. இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கலர். இது எல்லாமே இதில் நம்ம பார்த்துருக்க கூட சான்ஸே இல்லை. அவ்வளோ கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாக்லேட் கலரில் அப்படி இப்படின்னு நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கம்மி ரேட்டில் இருந்து ரொம்ப நம்ம பார்த்ததுலே எப்படி சொல்கிறது, ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உள்ள விலைகள் உள்ள மரங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எல்லோரும் பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு செடியெலாம் 60 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தான செடி தான். நல்லா பெரிய செடியாக தான் இருக்குது எல்லாமே. இந்த செடியெலாம் பாருங்கள், 2100 ரூபா இந்த செடி. இது 60,000 ரூபா இந்த மரம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கு அவ்வளோ சேஃபாக வச்சுருக்காங்க. இது 8000 ரூபா. இந்த மரம் பார்க்குறதுக்கு நம்ம ஊர் சைடு இருக்கிற கொடுக்காப்புளி மாதிரியே இருக்குது. கொடுக்காப்புளி மரம் மாதிரி. ₹22,000 இந்த ஒரு சின்ன செடி. இந்த மரம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனால் அதோட ரேட்டு பார்த்திங்களா, 1,10,000 ரூபா. இந்த மாமரத்தோட ரேட்டு பார்த்திங்களா, 55,000 ரூபா. இந்த சின்ன மரம் தான், ஆனால் அது என்ன வகை மாமரம்னு தெரியல. ஆனால் அவ்வளோ ரேட் இருக்குது. இதோட ரேட்டு 35,000 ரூபா. இது எல்லாமே அழகு செடி தான், ஆனால் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மரத்தோட விலை பார்த்திங்கன்னா 2,30,000 ரூபா. பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் தெரியுது, ஆனால் ரேட்டை பார்த்திங்களா எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. இந்த மரத்தோட விலையை பாருங்கள். அடுத்து ரொம்பலாம் இல்லை, கம்மி தான். 4,15,000 ரூபா மட்டும்தான். இங்கே பார்த்ததுலேயே ரொம்ப அதிகமான விலை உள்ள மரம்னா அது இது தான்.
இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. 5,00,000 இந்த மரத்தோட ரேட் வந்து 5,00,000. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே இருந்தே வெறும் வேர் மட்டுமே அப்படி பின்னி பின்னி மேலே மாற போன மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே அழகு செடிகள்னு இல்லாமல் நம்ம விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய மாமரம், தென்னை மரம் அந்த மாதிரி கன்றுகள் எல்லாமே இங்கே வந்து ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு டைம் இங்கே வந்து விசிட் பண்ணிடுங்க. வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்ம இன்னும் ஒரு வித்தியாசமான இடத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ.